ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வேணாம் போதும் அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பணம். ஏன்னா பணத்தினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பிறவியில் ஜீவனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழியை இறை வழிபாடு மட்டும்தான் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு. ஏன் அப்படின்னா, அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும். மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய சில பொருட்கள் அப்படின்னு தெய்வீக பொருட்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு மகாலட்சுமி அம்மனுடைய அருளே முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் மாதுளம் பழம் அப்படின்றது மகாலட்சுமி அம்மனுக்கு மிக பிடித்ததும் கூட, மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பொருளும் கூட. இந்த மாதுளம் பழத்தை தினசரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நிவேதனமாக வச்சு ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜெபிச்சு, அப்படி இல்லைனாலும் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு 16 வகை செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டுங்க. அந்த நிவேதனை பண்ண அந்த மாதுளம் பழத்தை மறுநாள் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸாக பண்ணி குடிச்சிடலாம். மகாலட்சுமி அம்மனுடைய ஃபுல் பவரும் அதில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த மாதுளம்பழத்தை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தானே. அதே மாதிரி தன வரவு பண வரவுக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு துணை புரியும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.